ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு மூடி தேங்காயும் ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்ல சுவையான தேங்காய் ரவை பர்ஃபி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த பர்ஃபி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெடாதுங்க. ரொம்ப டேஸ்டியாக அதே மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். சட்டனும் செஞ்சிடலாம். இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. நான் எடுத்துருக்க அந்த கப்புடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அப்படின்றது 250 ml, 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் இது நல்லா வறுப்படணுங்க. இது நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ப்ரௌன் பார்ட் இல்லாமல் வெள்ளை பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு மூடி கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு வந்துச்சுங்க. இதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வறுப்பட்டால் போதும். இப்போ பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த இந்த ரவையும் தேங்காயும் சேர்ந்து வறுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் இது மாற்றி வச்சாச்சு. இப்போ இதே பேன்லேயே நம்ம சர்க்கரை பாகு வைக்க போகிறோம். 1 கப் ரவை, 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோங்க. இப்போது இதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் சுகர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவு கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிருச்சுங்க. இப்போது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக 2 விரலுக்கு நடுவில் இப்படி பாக தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் பாகு வரத்துக்கு முன்னாடியே இந்த ரவையும் தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 10 நாள் வரைக்கும் தாங்காதுங்க, சட்டுன்னு கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்தில் நீங்கள் எடுக்கும்போது சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டியாயிரும், அப்புறம் கடிக்கவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கம்பி பதம் பாகு வந்ததும் உடனே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குறைவான தீயிலேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சம் கெட்டியானதும் கொஞ்சம் நுர மாதிரி வருங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். அதில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக அந்த ரவையும் தேங்காவையும் இழுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ நான் இந்த மாதிரி இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தான் கெட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் நல்லா கெட்டியாகணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபி ஸ்டேஜ்க்கு வரும். இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி வருங்க. இந்த பபிள்ஸ் மாதிரி வந்ததும் இப்போ நடுவில் பாருங்கள் கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் இதை மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பர்ஃபி ஸ்வீட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ரவை மட்டும் சேர்த்தாலும் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சட்டுன்னு உடனேவே எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம சமன்படுத்திடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே அழுத்தி விட்டுருங்க.
சைட்ஸ்லலாம் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து நட்ஸ் துருவி வச்சுருக்கேங்க. அதை மேலே வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். மேலே நட்ஸ் தூவி விட்டு அதையும் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பீசஸ் வந்து கட் பண்ணிடலாங்க. இல்லைனா கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது கட் பண்ணால் கரெக்டாக ஷேப்புக்கு வராது. அதனால் கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் விட்டு உடனேவே கட் பண்ணிடலாம். ஒரு கப் ரவையும் ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துர்லாம். மொத்தமாகவே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ வந்து ஸ்கொயர் பீசஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பீசஸ் வந்து கொஞ்சம் மெலிசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய தட்டில் வந்துட்டு அகலமாக இருக்க தட்டில் வந்துட்டு கொட்டிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக வரும் பீசஸ் எல்லாமே. சூப்பரான டேஸ்டியான தேங்காய் ரவை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.